ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் வந்து பாலிட்டி லெசன் வந்து 2வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். நடுவண் அரசு அப்படின்ற லெசன். இதில் என்னென்னா நடுவண் அரசுனா என்ன, அதோடய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்திய நாட்டோட அரசியலமைப்பில் வந்து எத்தனாவது பிளேஸில் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 5, 5வது பகுதியில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லாக நடுவண் அரசை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. விதி பார்த்திங்கன்னா 52லேருந்து 78 அது வரைக்கும் இருக்கிற சட்டப்பிரிவு இல்லை விதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிக்கல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த விதி வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா ஃபுல்லாக யூனியன் கவர்மெண்ட் நடுவண் அரசை பற்றி சொல்கிற விதி தான். ஓகேவா, இந்தியாவுக்கு வந்து எந்த முறையான அரசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டாட்சினா ஒரு பக்கம் நடுவண் அரசும் இருக்காங்க, மாநில அரசும் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கூட்டாட்சி செய்கிறது தான் வந்து என்னென்னா இந்திய அரசாங்கம் அப்படி தான் இருக்குது. இந்த நடுவண் அரசை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கலாம்: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு. இதை வந்து ஈஸியாக ஒரு டேபிளர் காலமாக வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். நடுவண் அரசை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். நிர்வாகம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்றம்னா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நீதித்துறைனா என்னது, ஜுடிஷியரி. 3ஆக பிரிக்கலாம். கவர்மெண்ட்டை 3ஆக பிரிச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்னா நிர்வாகம் ஒரு பக்கம், லெஜிஸ்லேஷன்னா சட்டமன்றம் ஒரு பக்கம், ஜுடிஷியரின்னா நீதித்துறை ஒரு பக்கம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சட்டமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தை அமல்படுத்துறது யார் அப்படின்னா நிர்வாகம். அந்த சட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா சப்போஸ் யாராவது அந்த சட்டத்தை மீறிட்டாங்க அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ணுறது யாருன்னா நீதித்துறை. 3 பேருமே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்னா ஆக்சுவலி ரிலேட்டட் தான். ஓகேவா, 3 துறையுமே வந்து முக்கியம். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. 3மே ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த 3மே வந்து இருக்கணும். 3மே நல்லா இருந்தால் தான் வந்து ஒரு நாடு வந்து நல்லா இருக்க முடியும். ஃபஸ்ட்டு நிர்வாகத்தில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நிர்வாகத்தில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, இந்தியாவோட குடியரசுத் தலைவர். அடுத்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் அவரும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரும் வந்து இந்த நிர்வாகத்தில் வருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா அமைச்சரவை குழு, கேபினட் குழு சொல்லுவாங்கள்ல, இந்த பிரதம மந்திரிக்கு கீழே இருப்பாங்கள்ல அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சொல்கிறோம். ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேஷனில் இவங்க 4 பேரும் ரொம்ப முக்கியம். இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு, இவங்க 4 பேருமே ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் பார்க்க போகிறோம். சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா சட்டமன்றம்னா மாநில சட்டமன்றத்தை அவங்க சொல்லலை, சட்டம் போடுற ஒரு அமைப்பு, அந்த மீனிங்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டம் போடுற அமைப்பு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு யார் இருக்கா, ஒன்றிய அரசுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் தான் வந்து என்னென்னா சட்டம் போடுவாங்க. இதை வந்து என்னென்னா 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா மாநிலங்களவை, ராஜ்யசபா அப்படின்னு பிரிக்கலாம். இன்னொன்று மக்களவை, லோக்சபா அப்படின்னு பிரிக்கலாம். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம், மக்களவைனா லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை ராஜ்யசபாவை பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 238 பேர் 12 பேர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. 238 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா இந்தியாவில் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ தமிழ்நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது, பீகார் இருக்குது, உத்தரப்பிரதேஷ் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சட்டமன்றம் இருக்கும்ல, அந்த சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அந்த எம்எல்ஏவால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இந்த 238 பேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 12 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை நியமனம் பண்ணுவார். எப்படி இவர் நியமிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலை, அப்புறம் சமூகம் ரிலேட்டட் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, சமூக ஆர்வலர் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அப்புறம் பார்த்திங்கன்னா அறிவியல், இதிலெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கவங்கள நியமிப்பாங்க. ஒரு 12 பேரை நியமிக்கிறார். யாருன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஓகேவா, இப்போ நியமனம் பண்ணுறாங்க 12 பேர், 238 பேர் என்ன பண்ணலாங்க, தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா, இதான் வந்து ராஜ்யசபா. அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா மக்களவை, லோக்சபா பற்றி பார்க்க போகிறோம். லோக்சபாவில் பார்த்திங்கன்னா 543 பேர் மொத்தமாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மக்களால் டைரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க லோக்சபாவில் இருக்க மெம்பர்ஸ்லாம். இன்னும் 2 பேர் பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்கள். இதை ஆக்சுவலி இப்போ எடுத்துட்டாங்க.
இது வந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஆங்கிலோ இந்தியர்கள் அவ்வளோ பேர் நம்ம நாட்டில் இல்லை. 2 பேரை நியமிக்கிற அளவுக்கு என்னென்னா அவங்களோட மக்கள் தொகை வந்து இல்லை. அதனால் வந்து என்னென்னா இது வந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. இப்போ மொத்தமாக டோட்டலாக வந்து எவ்வளோ பேர் லோக்சபாவில் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 543 பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ லோக்சபாவில் 543, ராஜ்யசபாவில் 238 ப்ளஸ் 12, 250 பேர் மேக்ஸிமம் வரைக்கும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் எத்தனை பேர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்கன்னா 245 பேர் தான் இருக்காங்க. 12 மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 233 பேர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? 250 அப்படின்றது மேக்ஸிமம் லிமிட், அது வரையும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி லோக்சபாவுக்கும் மேக்ஸிமம் லிமிட் பார்த்திங்கன்னா 552 பேர் வரையும் தேர்ந்தெடுக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அப்புறம் உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்கல்ல 2 பேர் அவங்களால அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம எவ்வளோ பேர் மொத்தமாக இப்போ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 பேர் தான் வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி பார்க்கலாம், நீதித்துறை பார்க்கலாம். நீதித்துறை பார்த்திங்கன்னா இந்தியாவோட உச்ச நீதிமன்றம், இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி. சுப்ரீம் கோர்ட்டில் யார் இருப்பா அப்படின்னா சிஜேஐ இருப்பாரா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவர் சொல்வோமா. சிஜேஐனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்வோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கீழே மற்ற சீஃப் ஜஸ்டிஸ் மற்ற ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வேறு ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியம் அப்படின்னா, அவர் வந்து இந்தியாவோட முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவோட குடியரசுத் தலைவர் அவர் தான் சொல்வோம். அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய பேரில் தான் வந்து நிர்வாக அதிகாரங்கள்லாம் வந்து செயல்படுது. இந்தியாவில் நடக்கிற எல்லா நிர்வாக அதிகாரங்களும் யார் பேரில் நடக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் பேரில் நடக்குது. இப்போ இந்தியா வந்து நாளைக்கு ஒரு நாடு மேலே போர் செய்யுது அப்படின்னாலும் யார் பேரில் போர் செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பேரில் தான் வந்து போர் செய்வாங்க. இந்த குடியரசுத் தலைவரோட தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவர் வந்து என்ன பண்ணணும், முதல்ல இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து அவர் தேர்தலில் போட்டியிடணும், இல்லைனா தேர்தலில் போட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் வேலை எதுலேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை வந்து பெற்றிருக்கணும். மக்களவை உறுப்பினர்னால் என்னது, லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான தகுதி வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 10 வாக்காளர்கள் வந்து முன்மொழியணும், மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ என்னவா சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா 50 வாக்காளர்கள் முன்மொழியணும், 50 வாக்காளர்கள் வழிமொழியணும். அது என்ன முன்மொழியணும் வழிமொழியணும் அப்படின்னா, முதல்ல இந்த வாக்காளர் குழுமம்னு சொல்லியிருக்காங்களே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த தொகுதியில் இருக்க எல்லா மக்களும் 18 வயசுக்கு மேலே யார் தாண்டி இருக்காங்களோ எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஆனால் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் வந்து அப்படி கிடையாது. ஒன்லி யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னா எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க, எம்பி ஓட்டு போடுவாங்க. எல்லாமே எலெக்ஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. இந்த நியமனம் பண்ணாங்கல்ல அவங்களாம் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏ எம்பி எல்லாமே எலெக்ஷன் மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருக்கணும், அவங்க தான் ஓட் பண்ணுவாங்க. அவங்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 50 பேர் வந்து ஓகே சொல்லணும். 50 பேர் வந்து என்னென்னா ஓகே 50 பேர் வந்து என்னென்னா இவர் நேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இவர் வந்து பிரசிடெண்ட்டாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். 50 பேர் என்ன பண்ணணும், அதுக்கு ஓகே இவர் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லணும், அப்போஸ் பண்ணாமல் ஓகே சொல்லணும். இதான் வந்து 50 பேர் முன்மொழியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல முன்மொழியணும்னா அவர் பேரை சொல்லணும். 50 பேர் வழிமொழியணும் அப்படின்னா சரி இவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதான் வந்து முன்மொழியிறது வழிமொழியிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருந்தார், ஒரு எம்பி இல்லைனா எம்எல்ஏ எலெக்ஷனில் என்ன ஜெயிச்சிட்டாரு பிரசிடெண்ட் எலெக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட்டாக அவர் வராருல ஆஃபீஸ் வந்து என்னென்னா உள்ளே வராருல பிரசிடெண்ட் ஆஃபீஸ்க்கு, அப்போ வந்து என்னென்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க பாருங்கள். புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு ஒரு மாளிகை இருக்குது. அதான் வந்து குடியரசுத் தலைவருடைய வீடு.
குடியரசுத் தலைவராக அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து என்னென்னா அந்த ரெசிடென்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீடு அப்புறம் அலுவலகம் ஆஃபீஸும் வந்து அங்கேயே இருக்கும், அந்த ராஷ்டிரபதி பவனுக்குள்ளே இருக்கும். ஒரே கட்டடத்திலே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வேறு 2 இடத்துலையும் வந்து அவருக்கு வந்து இது மாதிரி அலுவலகங்களோடு இருக்கிற வீடு வந்து இன்னும் 2 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷிம்லாவில் இருக்குது. ஷிம்லா எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷில் ஷிம்லாவில் வந்து ரிட்ரீட் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவருக்கு ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஆஃபீஸ் இன்னொரு 2 இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்களே, அதில் ஒன்று தான் அது ஷிம்லாவில் உள்ள ரிட்ரீட் பில்டிங். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம், இன்னும் 2 இடத்துலையும் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 பக்கமும் பாருங்கள், வடக்குலேயும் தெற்குலேயும் வந்து இருக்குது. ஹைதராபாத் என்ன இருக்குது? தெற்கு சைடில். அங்கே நியூ டெல்லி வந்து இந்த சைடில் இருக்குது, வடக்கு பக்கம் இருக்குது. இது இல்லாமல் ஷிம்லாவும் வடக்கு பக்கம் இருக்குது. இதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோட ஒற்றுமையை பற்றி வந்து பறைசாற்ற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரசிடென்ட் மாளிகை ஒரு இடத்துல இல்லை, இன்னும் 2 இடத்துலையும் இருக்குது. அங்கேயும் அவர் அடிக்கடி விசிட் பண்ணுவார் அலுவல் விஷயமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு எப்படி தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலயமா வந்து என்னென்னா தேர்தல் நடத்துகிறாங்க. ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு சொன்னால் இது ஆக்சுவலி கொடுத்துருக்கிறது தப்பு. அரசியலமைப்பில் ஒற்றை மாற்று வாக்கு கிடையாது. இங்கே வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட எலெக்ஷன் மாதிரி கிடையாது. மீன்ஸ் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்ல, எம்எல்ஏ எம்பிஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல நம்ம இவிஎம் மிஷின் கிட்டே போயிட்டு நம்மளுக்கு எந்த சின்னம் வந்து ஓகேவோ, எந்த சின்னம் நம்ம ஓட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணுவோம், ஓட்டு விழுந்துடும், வந்துடுவோம். இதுதான் வந்து என்னென்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற எலெக்ஷன். ஆனால் பிரசிடென்ட் எலெக்ஷனில் அப்படி கிடையாது. பிரசிடென்ட் எலெக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிரசிடென்ட் எலெக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும், பேலட் பேப்பரில் தான் எலெக்ஷன் நடக்கும். இது மாதிரி நிறையா பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒரு 12 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். 12 பேரோட பேரும் வந்து இங்கே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 பேர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 12 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு யாருக்கு, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 1 அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரோஸ் கலரால் போடுறேன், பிங்க் கலரால் 1 அப்படின்னு போட்டேன்னா இவர் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். நான் 2 போடுறேன் அப்படின்னா இவருக்கு தான் 2வது ப்ரிஃபரன்ஸ் தரேன். சப்போஸ் இவர் ஆக முடியல அப்படின்னா நான் யாருக்கு தரேன், இவருக்கு தரேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ 3வது ப்ரிஃபரன்ஸ் நான் இவருக்கு தரேன், 4வது இவருக்கு தரேன். இது மாதிரி தான் ஓட் பண்ணணும். இது மாதிரி 12 பேருக்குமே என்னென்னா 12 ஓட்டு போடுவோம். ஆனால் யாருக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு 12வது அப்படின்றது நம்மளோட இஷ்டத்தை பொறுத்து. இப்படி தான் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க. எப்படின்னா எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் இப்படி தான் ஓட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஓட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணுவாங்கள்ல, கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு பாக்ஸ் வச்சுருவாங்க. 12 கேண்டிடேட்ஸ்க்கும் 1 2 3 இது மாதிரி 12 பாக்ஸ் வந்து வச்சுருவாங்க. ஓகேவா, 12 பாக்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ, இப்போ 1க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்கன்னா 50 சீட்டை இங்கே போட்டுருவாங்க. இவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 20 பேர் கொடுத்துருக்காங்களா இங்கே போட்டுருவாங்க. இவருக்கு 30 பேர் கொடுத்துருக்காங்களா இங்கே தூக்கி போட்டுருவாங்க. இதுமாதிரி போட்டுக்கிட்டே வருவாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிடுமா, இதுமாதிரி போட்டுக்கிட்டே வந்தால் எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்து இவ்வளோ தானே இருப்பாங்க, கம்மியாக தான் இருப்பாங்க. மக்கள் தொகையை விட ஈஸியாக எண்ணிடலாம், கம்மியாக தானே இருக்காங்க. ஸோ என்னென்னா கடகடன் போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கு வந்து இருக்கிறதுலே கம்மியான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ, இப்போ 12வது இருக்கார்ல, 12வது ஒரு ஆள் இருக்கார்ல, அவருக்கு 5 பேர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, 12வது ஆளை வந்து தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 5 சீட்டை எடுத்து பார்ப்பாங்க. இந்த 5 சீட்டை எடுத்து பார்த்தா அவங்க யாருக்கு 2வதாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஓட் பண்ணியிருக்காங்களோ, 2வதாக யார் இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பாக்ஸில் வந்து அந்த சீட்டை போட்டுருவாங்க. இப்படியே வந்து என்னென்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள வந்து வெட்டுட்டு என்னென்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் யாருக்கு வந்து அதிகமான ஓட்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து இந்த இதில் வந்து ஜெயிப்பாங்க, இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில். ஓகேவா, இது வந்து ஒற்றை மாற்று விகிதம் கிடையாது, ஒற்றை மாற்று ஓட்டு கிடையாது. ஆனால் வந்து இதில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம், விகிதத்தை பிரித்து கொடுக்குறோம். இவருக்கு அதிகமாக இவருக்கு கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறோம். அவங்களோட ஓட்டை பிரித்து கொடுக்குறாங்கல்ல, அதான் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு புக்கு போகலாம். இது அதே தான் சொல்லியிருக்காங்க. வாக்காளர் குழுமம் யார் யார் அப்படின்னா மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை மற்றும் மக்களவை ரெண்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்னால் என்னது, லோக்சபா எம்பியும் உண்டு, ராஜ்யசபா எம்பியும் உண்டு. அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் ஸ்டேட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதாவது எம்எல்ஏஸ் உண்டு. தேசிய தலைநகர் டெல்லி,
அப்புறம் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாருமே உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனியன் பிரதேசம் அங்கே வந்து டெல்லி, புதுச்சேரி அவங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அவங்களே எம்எல்ஏஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் வந்து பதவியேற்பு பிரமாணம் செஞ்சு வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இது ரொம்ப முக்கியம். யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அது மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணி வைப்பார். ஓகேவா? அதாவது குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் தான். நம்மளுக்கு வந்து 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இவருக்கு நிர்வாக அதிகாரங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 அரசியலமைப்பு சட்டப்பிரிவோட 77 படி என்னென்னா குடியரசுத் தலைவரோட பேரில் தான் வந்து எல்லா நிர்வாக நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்னலாம் வந்து இவருக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சரை நியமிக்கிறது, மற்ற அமைச்சர்கள்லாம் நியமிக்கிறது எல்லாமே வந்து இவரோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். பிரதம அமைச்சர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த துறை கொடுங்க, அவருக்கு அந்த துறை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். குடியரசுத் தலைவர் வந்து என்னென்னா அது மாதிரி என்னென்னா அந்த துறையை வந்து அவருக்கு ஒதுக்கி கொடுப்பார். இதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிக முக்கியமான பதவிகள் வந்து சிலது இருக்குல்ல, அதுலேயும் வந்து இவர் தான் வந்து ரோல் ப்ளே பண்ணுறார். இவர் தான் வந்து என்னென்னா அவங்களையும் வந்து நியமிக்கிறார். மாநில ஆளுநர்கள், அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்புறம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், அப்புறம் நிறைய நீதிபதிகள் இருக்காங்கல்ல, மற்ற உயர்நீதிமன்றத்தில் வேறு ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட்டில் எக்ஸ்ட்ரா ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்க, இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் அப்படின்னா சிஏஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல்னு. இவர் தான் வந்து என்னென்னா இவர் சிஏஜி இல்லை, இவர் வந்து அட்டார்னி ஜென்ரல் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து யாரையாவது வந்து தலைமை வழக்குரைஞராக வச்சுருக்கலாம், அட்டார்னி ஜென்ரல்னு சொல்லிட்டு. இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடான கேஸ் வந்து கோர்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் போய் வாதாடலாம். சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி இவர் போய் பேசுவார். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர்னு ஒருத்தர் இருப்பார். இவர் தான் வந்து சிஏஜி. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆடிட் பண்ணுவார். இவ்வளோ வரவு வந்துச்சு, இவ்வளோ செலவு வந்துச்சு அப்படின்னு இவங்க பில் கொடுக்குறாங்கல்ல பட்ஜெட்டில், அதெல்லாம் வந்து சரி பார்க்குறது தான் அவரோட வேலை. இதெல்லாம் வந்து கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதான் வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வேறு யார் இவர் நியமனம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர், அப்புறம் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்க, 2 தேர்தல் ஆணையர்கள் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அவங்கள நியமிக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னா யூபிஎஸ்சியோட சேர்மேன் தலைவரை நியமிக்கிறாரு. அப்புறம் இதர உறுப்பினர்கள்னால் அதில் இருக்க மெம்பர்ஸையும் நியமிக்கிறாரு. மற்ற நாடுகளுக்கான தூதர்கள்னால் அம்பாசடர்லாம் நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உயர் ஆணையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர் ஆணையர்கள்னால் ஹை கமிஷனர்ஸ். இந்த அம்பாசடருக்கும் தூதுவருக்கும் ஹை கமிஷனருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற நாட்டுக்கெலாம் வந்து இருந்தால் தூதுவர்கள்னு சொல்லுவாங்க. காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவாங்கள்ல, இங்கிலாந்துக்கு வந்து காமன்வெல்த் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடுகளுக்கு நம்ம அனுப்புகிறவங்கள வந்து தூதுவர்கள் நம்ம சொல்ல மாட்டோம், ஹை கமிஷனர் உயர் ஆணையர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களையும் இவர் தான் நியமிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கூட்டத்தொடர், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சோடனே புதிய கூட்டத்தொடர். இப்போ கூட பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு செஷன் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் போய் தான் தொடங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி போய் என்னென்னா பேசி தொடங்கி வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வருஷம் என்னென்னா நாடாளுமன்றத்தோட முதல் உரை வந்து இவரோட உரையோடு தான் தொடங்குது. அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்ல, அப்போ ஃபஸ்ட்டு இவர் தான் பேசி தொடங்கி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஆண்டுக்கு 2 முறையாவது மினிமம் வந்து கூட்டுவாங்க பாராளுமன்றத்தை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலலாம் ஆனால் பார்த்திங்கன்னா 3 தடவையாவது அட்லீஸ்ட் வந்து என்னென்னா நடக்குது, 2 முறையாவது அட்லீஸ்ட் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவர் நாடாளுமன்றத்தோட எந்த ஒரு அவையிலையும் என்னென்னா ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தால் அதுக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம். இந்த சட்ட மசோதா நிலுவையில் ரொம்ப நாள் இருக்குது, நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு அனுப்பலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பின்பு தான் வந்து ஒரு மசோதா வந்து சட்டமாகுது. குடியரசுத் தலைவர் ஓகே சொல்லலை அப்படின்னா அது மசோதாவே தான் இருக்கும், சட்டமாக மாறாது. அவர் ஓகே சொல்லி கையெழுத்து போட்டால் தான் என்ன ஆகுது, அது சட்டமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்திங்கன்னா நிதி மசோதா அப்படின்னு சொல்கிறாங்க. நிதினா பணம் எடுக்கிற மசோதா. இந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் ஓகே சொன்னால் தான் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலோ ஏதாவது ஒரு அவையோ வந்து குடியரசுத் தலைவர் வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம். அந்த கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். மாநிலங்களவையை கலைக்க முடியாது. மக்களவையை என்ன பண்ண முடியும்? கலைக்க முடியும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட கலைக்க முடியும். அந்த அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது. இவர் என்ன 2 அவையிலையும் எதை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். கூட்டத்தொடர்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வரலாம். இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு கொண்டு வரலாம். அந்த அதிகாரம் இவருக்கு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது இவர் தான், முடிவுக்கு கொண்டு வரது இவர் தான், ஒவ்வொரு கூட்டத்தொடரையும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி, இந்த துறைகள் எல்லாம் வந்து சிறந்து விளங்குற ஒரு 12 பேர் என்ன பண்ணுறாருன்னா மாநிலங்களவை ராஜ்யசபாவுக்கு இவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலோ இந்தியன் கிடையாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து நீக்கிட்டாங்க. அடுத்து நிதி அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நிதி அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். வரவு செலவு திட்டம்னா என்னது? பட்ஜெட் என்னென்னா பிரசிடெண்ட்டை ஒப்புதல் வாங்கிட்டு தான் என்ன பண்ண முடியும், கொண்டு போய் ப்ரெசென்ட்டே பண்ண முடியும். யார் ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் படிப்பாங்க. நம்ம நாட்டில் இப்போ கூட படித்தாங்களே, நிர்மலா சீதாராமன் படிச்சிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர கால நிதி அப்படின்னு ஒரு நிதி இருக்கும், கான்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அவசர கால நிதினா ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நிதி வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவரோட பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. மானிய கோரிக்கைனா இந்த துறைக்கு இவ்வளோ மானியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்கன்னா மக்களவையில் கேட்பாங்க, இந்த துறைக்கு இவ்வளோ மானியம் வேணும், இந்த துறைக்கு இவ்வளோ மானியம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து யாரோட பரிந்துரை இல்லாமல் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் பரிந்துரைச்சா தான் வந்து என்ன பண்ண முடியும், மானிய கோரிக்கையை கொண்டு வர முடியும். எங்களுக்கு வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் உண்டு. அவசர நிதியில் கை வைக்கிற அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது, பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் என்னென்னா ஒரு நிதிக்குழுவை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை 5 ஆண்டுக்கு ஒரு தடவை நிதிக்குழுவை வந்து நியமிக்கிறார். இப்போ கூட ரீசெண்டாக நிதிக்குழு வந்து நியமிச்சிருப்பாங்க. அந்த நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன நிதிக்குழுவோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா NK சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ ரீசெண்டாக திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இன்னொரு நிதிக்குழு வந்து என்னென்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீதி அதிகாரங்கள். நீதி ரிலேட்டடாக அவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72வது சட்டப்பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரோட தண்டனையை குறைக்கிற அதிகாரம் இவர்கிட்ட இருக்குது. நீதிமன்றம் ஒருத்தவங்க தண்டனை கொடுத்துட்டாங்க, அவரோட தண்டனையை குறைக்கிற அதிகாரம் வந்து இவருக்கு இருக்குது. குறைக்கிறதுக்கு இருக்குது, ஒத்தி வைக்கிறதுக்கு இருக்குது. தண்டனை இப்போ வேணாம், மெதுவாக வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு ஒத்தி வைக்கிற அதிகாரம் இருக்குது. தண்டனையிலேருந்து விடுவிக்கவும் அதிகாரம் இருக்குது. மன்னிப்பு, தண்டனையிலேருந்து விடுவிச்சு என்னென்னா நான் மன்னிப்பு கொடுக்குறேன், ஃபுல்லாக வந்து தண்டனையிலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் இவருக்கு அதிகாரம் இருக்குது. 72வது சட்டப்பிரிவு கீழே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். குடியரசுத் தலைவருக்கு மன்னிக்கிற அதிகாரம் வந்து எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்கலாம். 72வது சட்டப்பிரிவில் வந்து சொல்லியிருக்காங்க மன்னிக்கிற அதிகாரம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இராணுவ அதிகாரங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இராணுவ அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா அதிகாரத்தை வந்து சட்டப்பிரிவு 53(2) இதில் படி என்னென்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து இராணுவ இந்த பாதுகாப்பு படையோட தலைமை தளபதி அப்படின்ற வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்கு. தலைமை தளபதி அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸ். இந்தியாவில் இருக்கிற எல்லா பாதுகாப்பு படைக்குமே தலைமை தளபதி யார் அப்படின்னா பிரசிடெண்ட் தான். சப்போஸ் போர் தொடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு நாட்டு மேலே, அதுவும் பிரசிடெண்ட் பேரில் தான் போர் தொடுப்பாங்க. ஓகேவா? இராணுவ அதிகாரம் ஃபுல்லாக பிரசிடெண்ட் தான் இருக்குது. அவர் சட்டப்படி என்னென்னா என்ன பண்ணுறாரு, இராணுவத்தையும் வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜதந்திர அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை வந்து நியமிக்கிறார். ராஜதந்திர அதிகாரம்னா வெளிநாட்டோட இருக்கிற ரிலேஷன், டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தூதர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிற்கு வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறார். இதுவும் வந்து வரும்ல, நம்ம தூதுவர் அனுப்பிச்சோன்னா அவங்களும் அனுப்புவாங்கள்ல, அவங்களையும் வந்து இங்கே வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கை ஒப்பந்தம் குடியரசுத் தலைவரின் பெயராலே நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போய் பிரதமர் வந்து போயிட்டு மீட் பண்ணிவிட்டு ட்ரீட்டிலாம் வந்து சைன் பண்ணலாம். யார் பேரில் அவர் சைன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பேரில் தான் வந்து சைன் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் எல்லா வெளிநாட்டில் போடப்படுற எல்லா உடன்படிக்கை, இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா யார் கூடயாவது போட்டுச்சுன்னா யார் பேரில் போடுவாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் பேரில் தான் வந்து போடுறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலைன்னு பார்த்தீங்கன்னா 352 சொல்லியிருக்காங்க, 356 சொல்லியிருக்காங்க. 352 பார்த்தீங்கன்னா தேசிய நெருக்கடி வந்து கொண்டு வரலாம். 352 கீழே தேசிய நெருக்கடி கொண்டு வரலாம். 356 கீழே என்னென்னா மாநில அரசை வந்து கலைக்கிற அதிகாரம் வந்து 356 சொல்லியிருக்காங்க. மாநில நெருக்கடி கொண்டு வரலாம். சப்போஸ் மாநில அரசு வந்து ஒபே பண்ணலை, லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்கள்ல, சட்டம் ஒழுங்கை வந்து ஒபே பண்ணாமல் நடக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், மாநில அரசாங்கத்தை கலைக்கிறதுக்கும் பிரசிடெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? அதான் 356 சொல்லியிருக்காங்க. தேசிய நெருக்கடி 352 கீழே கொண்டு வரலாம். எதுக்காக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் போர் வருது அப்படின்னா கொண்டு வரலாம். இல்லைனா உள்நாட்டில் வந்து என்னென்னா ஆயுதம் ஏந்தி கலவரம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கொண்டு வரலாம். உள்நாட்டில் சும்மா கலவரம் நடந்தால் இல்லை, ஆயுதம் ஏந்திய கலவரம் நடந்தால் ஆர்மடு ரெபல்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்தால் கொண்டு வரலாம். 356 சட்டம் ஒழுங்கு சரியில்லை மாநிலத்தில் அப்படின்னா கொண்டு வரலாம். 360 என்னென்னா நிதி நெருக்கடி கொண்டு வரலாம். காசு பத்தலை கையில் அப்படின்னா நிதி நெருக்கடி கொண்டு வரலாம். நாட்டுக்கு வந்து காசு பத்தலை செலவு பண்ண அப்படின்னா அப்போ கொண்டு வரலாம். அடுத்து பாருங்கள், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட எவ்வளோ 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளா பஞ்சாப்லலாம் ரொம்ப நிறையா தடவை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே போயிருக்கு அந்த மாநிலங்கள்லாம். ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை நீக்கிறது. குடியரசுத் தலைவர் வந்து தன்னுடைய பணி துறப்பு கடிதம் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா யார்கிட்ட கொடுக்கணும் கடிதம்? துணை குடியரசுத் தலைவர்கிட்ட, சீஃப் ஜஸ்டிஸ்ட்ட கிடையாது. சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவார், தலைமை நீதிபதி வந்து பதவி பிரமாணம் மட்டும் தான் பண்ணி வைப்பார். இவர் சப்போஸ் ரிசைன் பண்ண போகிறான் அப்படின்னா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, துணை குடியரசுத் தலைவர், அவர்கிட்ட தான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இவர் வந்து சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இவர் வந்து பதவியிலேருந்து நீக்கம் பண்ணலாம். இப்போ வந்து சப்போஸ் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்லுவாங்கள்ல, பதவி ஒழுங்காக வந்து இல்லை, பிஹேவியர் ஒழுங்காக இல்லை அப்படின்னா வந்து நீக்குவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அதிகாரம் இருக்குல்ல மேல் அதிகாரிக்கிட்ட, அது மாதிரி பிரசிடெண்ட்டுக்கு மேலே யார் இருக்கா? ஸோ அதனால் என்னென்னா இவருக்கு வந்து இவர் சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா 61 சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க இவர் வந்து எப்படி பதவி நீக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரை பாராளுமன்றம் மூலியமாக தான் பதவி நீக்கம் பண்ண முடியும், பார்லிமெண்ட்டில் தான் பண்ண முடியும். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். இவருக்கு எதிரான தீர்மானம் பார்த்திங்கன்னா இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு கொண்டு வந்து 2 அவையிலையும் வச்சுருவாங்க. பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவை 2 இடத்துலையும் வச்சுருவாங்க. 2 அவையும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவரை விசாரிப்பாங்க. அவர் வந்து என்னென்னா அவர் வந்து என்னென்னா அவையில் வந்து சொல்லலாம், நான் வந்து இது பண்ணது கரெக்டு தப்பு, நான் அதை பண்ணனா இல்லையா அப்படின்றத சொல்லலாம். அதை விசாரிச்சுட்டு அப்புறமா என்னென்னா தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க 2 அவையிலையும், இல்லை இவர் குற்றம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க 2 அவையிலையும் அப்படின்னா இவரை வந்து பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. திரும்ப புது எலெக்ஷன் கொண்டு வருவாங்க. புது எலெக்ஷன் வர வரைக்கும் யார் பிரசிடெண்ட்டாக இருப்பா, யார் குடியரசுத் தலைவராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக இருப்பார். ஓகேவா? இதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல பிரசிடெண்ட் மேலே வந்து இந்த மாதிரி வழக்கு வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்றதுக்கே முதல்ல வந்து எத்தனை பேர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு அவை இருக்குன்னா அதில் 4ல் 1 பங்கு பேர் ஒப்புதல் கொடுக்கணும். அதாவது 25%. இப்போ 543 பேர் லோக்சபாவில் இருக்காங்களா அப்படின்னா கிட்டத்தட்ட 110 பேருக்கு மேலே வந்து ஓகே சொல்லணும். பிரசிடெண்ட்டை முதல்ல விசாரிக்கலாம் அப்படின்னு ஓகே சொல்லணும். அப்போ தான் வந்து விசாரிக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் மேலும் மொத்தமாக இருக்கிற ஸ்ட்ரென்த் இல்லை, அன்றைக்கி அவையில் இப்போ 543 பேர் இருக்கலாம் அந்த சபையில், அன்றைக்கி 200 பேர் தான் வந்திருக்காங்கன்னு வச்சுப்போங்க. 200 பேரில் வந்து 4ல் 1 பங்கு பேராவது ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4ல் 1 பங்கு பேர் அப்படின்னா 50 பேர்.
50 பேராவது ஓகே சொல்லணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், பிரசிடெண்ட்டுக்கு எதிராக வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபுல் ஸ்ட்ரென்த் இல்லை, அன்னைக்கு வந்த ஸ்ட்ரென்த்து அதான் சொல்கிறாங்க. மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு பின்னாடி பதவி ஏற்கும் வரை வந்து அந்த பதவியில் தொடரலாம். இப்போ சப்போஸ் என்னென்னா, குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுப்போம். பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, அவர் வந்து போன தடவை 27 ஜூலை 2015 பதவி ஏற்றிருக்கார் அப்படின்னா, ஒரு குடியரசுத் தலைவர் 2015 வேணால், இப்போ ரீசெண்டாக இருக்க வருஷம் வச்சுப்போம், 2023 வச்சுப்போம். 2023 பதவி ஏற்றிருக்கார். இவர் எப்போ வந்து இவருக்கு பதவிக்காலம் முடியும், 27 ஜூலை 8 வருஷம் 5 வருஷம்னா 2028 முடியும். இப்போ சப்போஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து நடந்து அதுக்கு ரிசல்ட் வரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, 29 ஆகஸ்ட்டு 2028 தான் வரும் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ தான் ரிசல்ட் வரும். இவ்வளோ நாள் வரையும் வந்து இடைப்பட்ட கேப்பில் யார் பிரசிடெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, அந்த இடப்பட்ட கேப்புக்கு அவர் போயிட மாட்டார், வைஸ் பிரசிடெண்ட்லாம் பிரசிடெண்ட் ஆக மாட்டார். அந்த இடப்பட்ட கேப்புக்கு அவரே பிரசிடெண்ட்டாக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் பிரசிடெண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது. புக்கில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பிரசிடெண்ட் டாபிக் கீழே பார்த்துட்டோம். இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கான நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.